வணக்கம். நான் உங்கள் பொறியாளன் சரவணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ரூவல் மூலயமா உடனே பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். செல்ஃப் டிக்ளரேஷன்னா என்ன, அது பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், அதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ரூவல் அப்படின்னா சுய சான்றிதழ் முறையில் சிம்பிளிஃபைடாக உடனே நம்ம அப்ரூவல் வாங்கிறது தான் செல்ஃப் டிக்ளரேஷன். அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஒரு செர்டைன் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம பில்டிங் கட்டுறப்ப ஃப்ரண்ட்டில் இவ்வளோ செட்பேக்ஸ் விடணும், இவ்வளோ இடம் விடணும், சைடில் இவ்வளோ இடம் விடணும், பின்னாடி இவ்வளோ இடம் விடணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் செர்டைன் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸ் படி நான் பில்டிங் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி நாம்பளே, அதாவது ஒரு சைட்டோட ஓனரே, இப்போ நான் தான் அந்த சைட்டோட ஒரு சைட்டோட ஓனர் அப்படின்னா, நான் அப்ரூவல் வாங்குகிறேன் அப்படின்னா நான் ஒரு உறுதிமொழி அளிக்கிறேன். நான் இந்த ரூல்ஸ் படி தான் நான் பில்டிங் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி அளிச்சுட்டு உடனே நம்ம ஆன்லைனில் இணைய வழி மூலியமாக உடனே நாம் அப்ரூவல் வாங்குறது தான் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ரூவல் என்னென்ன தேவை இருக்குது. இப்போ நான் ஒரு பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கணும், செல்ஃப் டிக்ளரேஷன் மூலயமா வாங்கணும் அப்படின்னா எனக்கு என்னென்ன க்ரிட்டீரியா இருக்குது, நான் எலிஜிபிளா அப்படின்னு ஃபஸ்ட்டு நாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெசிடென்ஷியலாக தான் இருக்கணும், ஒரு வீடாக தான் இருக்கணும். நான் கட்ட போகிறது ஒரு வீடாக இருந்தால் மட்டுமே செல்ஃப் டிக்ளரேஷனுக்கு எலிஜிபிள். ரெண்டாவது நம்மளோட சைட்டோட ஏரியா, அதாவது நம்மளோட இடத்தோட அளவு 2500 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே இருந்தால் மட்டுமே நாம் செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ண முடியும். அடுத்தது நம்ம கட்ட போகிற பில்டிங் 3500 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே இருக்கணும். அதாவது தரைதளம், மேல்தளம், கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர், அது ரெண்டையுமே சேர்த்தி 3500 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே இருந்தால் மட்டுமே நாம் பில்டிங் பிளான் அப்ரூவல் செல்ஃப் டிக்ளரேஷன் மூலயமா பண்ண முடியும். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹைட் ஆஃப் த பில்டிங் 7 மீட்டருக்குள்ளே இருக்கணும். 7 மீட்டருக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் மூலயமா பண்ண முடியாது. அப்படின்னா 7 மீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது மேக்ஸிமம் 7 மீட்டருக்குள்ளே வரும். ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்ட போகிறோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் 7 மீட்டர் ஹைட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே நான் கட்டணுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கட்ட போகிறீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் போய்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரும் கட்ட போகிறீங்க அப்படின்னாலும் நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் போய்க்கலாம். ஸோ அடுத்த க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா 2 கிச்சன் தான் அலௌடு செல்ஃப் டிக்ளரேஷன் மூலயமா. 2 கிச்சன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கிச்சன், ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு கிச்சன் கண்டிப்பாக இருக்கணும். கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சன் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 2 கிச்சனும் இருக்கக்கூடாது. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்கிங் விட்டுட்டு நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 கிச்சன் போடுறேன் அப்படின்னா அதுவும் செல்ஃப் டிக்ளரேஷனில் எலிஜிபிள் கிடையாது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு கிச்சன் இருக்கணும், ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் ஒரு கிச்சன் இருக்கணும். சில பேர் இந்த ரெண்ட் பர்பஸ்க்காக நிறையா போர்ஷன்ஸ் கட்டி விடுவாங்க. அந்த மாதிரி நம்ம செல்ஃப் டிக்ளரேஷனில் அப்ரூவல் வாங்க முடியாது. ஸோ அது நம்ம நார்மலாக பஞ்சாயத்து மூலயமா தான் நம்ம அப்ரூவல் வாங்க முடியும். சுயசான்றிதழ் முறையில் அது வாங்க முடியாது. அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருந்தால் இதுக்கு அலோடு கிடையாது, செல்ஃப் டிக்ளரேஷன் மூலயமா வாங்க முடியாது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். செல்ஃப் டிக்ளரேஷனுக்கு நம்மளோட பத்திரம், அதுக்கடுத்து அந்த இடத்துக்கான பட்டா யார் பேரில் இருக்கோ, அந்த இடம் யார் பேரில் இருக்கோ அவங்க பேரில் பட்டா நமக்கு இருக்கணும். அப்புறம் சைட்டோட இமேஜை நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். பத்திரம், பட்டா அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃபாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பில்டிங் பிளான் ஒரு ரிஜிஸ்டர் இன்ஜினியர் மூலயமா நாம் பில்டிங் பிளானை போட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். அப்புறம் நம்மளோட இடம் லேஅவுட் அப்ரூவ்டாக இருக்கணும். லேஅவுட் அப்ரூவ்டாக இல்லை அப்படின்னா ரெகுலரைசேஷன் பண்ண இதாக இருக்கணும், இடமா இருக்கணும். ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா நத்தமாக இருக்கணும். இந்த 3 கேட்டகரியில் நம்ம இடம் இருக்கணும். மேபி நத்தமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா
லே அவுட்டாக அப்ரூவல் வாங்கியிருக்கலாம். ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம ரெகுலரைஸாவது பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து டீட்டெயிலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு இடம் காலி இடம் இருக்குது அப்படின்னா அந்த காலி இடத்துக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம வந்து பில்டிங் கட்டுறதுக்கு எலிஜிபிள். ஸோ அந்த காலி இடம் அப்ரூவல் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து இந்த 2 வகையாக பிரியுது. ஸோ ஒன்று வந்து நம்ம யார்கிட்ட இருந்து இடம் வாங்கினோமோ அவர் வந்து ஒரு லே அவுட் அப்ரூவலாக டிடிசிபியில் வாங்கிட்டு அவர் விற்றுருப்பார். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, அது வந்து அந்த காலி இடம் வந்து அப்ரூவல் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அவர் வந்து அப்படி விற்கலை அப்படின்னா நாம் வந்து அந்த இடத்த வாங்கினதுக்கப்புறம் நாம் வந்து அந்த இடத்த வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் இடத்த மட்டும் ரெகுலரைசேஷன் பண்ணியிருக்கிறது. அதாவது ஒரு அமௌண்ட் கட்டி நாம் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கிறது தான் வந்து ரெகுலரைசேஷன். அந்த 2 கேட்டகரியிலுமே வரல அப்படின்னா அது அட்லீஸ்ட் நத்தமாவது இருக்கணும். இந்த 3 கேட்டகரியில் இருந்துச்சு அப்படின்னா நாம் போய்க்கலாம். ஸோ பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ரூவலில் கேட்குறாங்க. பத்திரம், பட்டா, சைட் இமேஜு. ஸோ பில்டிங் பிளான் வந்து இன்ஜினியர் சீல் சைன் வச்சு இன்ஜினியர் போட்ட பிளான் அட்டாச் பண்ணி சொல்கிறாங்க. இந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ ஓகே, செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ரூவல் ஓகே, என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது பண்ணுறதுக்கு என்ன சார்ஜஸ் ஆகுது? நாம் வந்து சுயசான்றிதழ் முறையில் பண்ணாலும் நாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அது என்ன ஃபீஸோ அதை கட்டிட்டு தான் நாம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்ரூவல் வாங்க முடியும். ஸோ அப்போ வந்து என்ன ஃபீஸ் வருது? இப்போ வந்து நாம் கட்ட போகிற இடம் வந்து ஃபஸ்ட்டு இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து, அதாவது ஊராட்சி, கிராம பஞ்சாயத்து அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பேரூராட்சி, நகராட்சி, இப்போ வந்து மாநகராட்சி, ஸோ இந்த மாதிரியான இடங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபீஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஊராட்சிக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 37 ரூபாலேருந்து 47 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து, அதாவது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டிங், ஒரு பில்டிங், அதாவது இடம் வேறு, இடத்துல கட்ட போகிற பில்டிங் வேறு இல்லைங்களா. நம்ம ரூல்ஸ் படி, கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் படி நம்ம இடம் விட்டு தான் பில்டிங் கட்ட போகிறோம். ஸோ அந்த பில்டிங்கில் வந்து அது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ வந்து ஒரு 50க்கு 20 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 20க்கு 40 தான் நான் வந்து கட்ட போகிறேன் அப்படின்னா, ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் நான் கட்ட போகிறேன் அப்படின்னா அந்த 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் நம்ம ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். இப்போ 800 ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு 37 ருபீஸ் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஃபீஸ் வருதோ அதுதான் வந்து அரௌண்ட் 29,600 ருபீஸ் வருது. அதுதான் வந்து ஃபீஸ். ஸோ நம்ம பில்டிங்க்கு தான் கால்குலேட் பண்ணணும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இது வந்து ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்தை பொறுத்தும் சேஞ்சஸ் ஆகும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து, ஒவ்வொரு வில்லேஜ் பஞ்சாயத்தை பொறுத்து இந்த ஃபீஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸ்டாண்டர்ட் கிடையாது. 37 ரூபாலேருந்து 47 ரூபாக்குள்ளே வேரி ஆகும். இதே வந்து பேரூராட்சி, டவுன் பஞ்சாயத்து அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 65 ரூபா, அரௌண்ட் 65 ரூபா, கொஞ்சம் முன்னாடி பின்னாடி அந்த ரேஞ்ச் வந்து வச்சுருக்காங்க. இதே நகராட்சி அப்படின்னா அதே மாதிரி அரௌண்ட் வந்து 75 ருபீஸ் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதிலேருந்து மேபி கொஞ்சம் வேரி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதே மாநகராட்சி அப்படின்னா நமக்கு வந்து ஃபீஸ் வந்து அரௌண்ட் 88 ருபீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு நாம் வந்து பில்டிங் எவ்வளோ, எந்த ஏரியா கட்ட போகிறோம் அப்படிங்கிறத வச்சு நாம் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டான வீடியோ இது. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதும் நாம் பார்த்துட்டோம். அதோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறதுமே பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து எப்படி பண்ணலாம், இணைய வழி மூலயமா நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் இங்கே கீழே போட்டிருக்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.